இந்த மாவட்டத்தில் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட இருக்குது. உலகத்தில் எங்கே நடக்காது, இந்த மாவட்டத்தில் நடந்திருக்குது. எல்லாம் விவசாயிகளே, நீங்கள் மறக்காதீர்கள். இந்த திமுகவை மன்னிக்காதீர்கள், மறக்காதீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை நீ குண்டர் சட்டத்தில் போட்டல்ல, இதெல்லாம் விவசாயிகளை மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகளை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கிறார் திமுகவே. 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, இளைஞர் சங்கத்து நிர்வாகி கிருஷ்ணகிரியில அதை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து கொலை செஞ்ச கொடுமை தமிழ்நாடு. காரணம் திமுக. ஏன் இதே மாவட்டத்தில் ஆந்திராவில இருந்து ஒரு குடும்பம் வருது, புருஷன் பொண்டாட்டி, அதுக்கு தங்கச்சி 2 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேரும் வராங்க. அந்த பெண்களை வழிபறிச்சு நிறுத்தி காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த 2 பெண்களையும் கெடுக்கிறாங்கன்னா என்னையா ஆட்சி பண்ற? நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்கிட்ட. உங்களுக்கு அதாவது நீங்க முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு பதவி? யாரையா நீ முதலமைச்சர்? எதுக்கு அவனுக்கு? நீ முதலமைச்சராக உனக்கு தகுதி கிடையாது, வக்கு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லைன்னா எதுக்கு உனக்கு பதவி, பொறுப்பு, ஆட்சி? நான் கேட்கிறது சரியா இல்லையா? அதுதான் முதன்மை கடமை, அதுதான் முதன்மை கடமை. அதுக்கப்புறம் நீ ரோடு கட்டின, பிரிட்ஜ் கட்டின, ஐடி பார்க் கட்டின, அதெல்லாம் நீ கட்டின இல்லையா? அதுல ஏமாத்திட்டு கொள்ளடிக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க, எதுவும் நடக்கல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் நம் நாட்டில் உள்ள பெண்கள், தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? அதனால நான் கேட்கிற பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்கின்றேன். இந்த மோசடி ஆட்சியை மீண்டும் கொண்டு வராதீர்கள், ஆதரவு கொடுக்காதீர்கள். நமக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நமக்கு இது அவசியமானது. அவ்வளவு திட்டங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நெசவாளர்களுக்கு தனியாக பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம். உங்களுக்கு நெசவாளருக்கு தனியாக பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம். விவசாயிகளுக்கு இன்னைக்கு பட்ஜெட், நெசவாளருக்கு தனி பட்ஜெட்டை போட போறோம். நிச்சயமா நடக்கும் இது. அதனால்தான் நான் கேட்கின்றேன், அத்துணை மக்களும் ஒன்று சேருங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல ஒரு திருடன் வந்துட்டா அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர்ல ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. சேர்ந்த திருடனை விரட்டி அடைப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நான் இந்த கட்சி, நான் இந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டான். திருட வந்துட்டான், அதுல என்ன ஜாதி, மதம், என்ன கட்சி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த திருடன் விரட்டுப்பாங்க. அதே போலதான் திமுக தமிழ்நாட்டை திருட வந்த ஒரு திருட்டு கட்சி அது. அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நீங்க ஜாதி, மதம், இனம், கட்சி கட்சி பார்க்காதீங்க. திருடனை விரட்டி அடிக்கணும். உங்க கொள்ளை, உங்க சொத்தை கொள்ளடிக்கிறான், பொது சொத்தை கொள்ளடிக்கிறான், மண்ணை கொள்ளடிக்கிறான், மலையை கொள்ளடிக்கிறான், மரத்தை கொள்ளடிக்கிறான், என் கிட்னியை கொள்ளடிக்கிறான், கிட்னியை திருடுறான். அதனால இதெல்லாம் இந்த திருட்டு கும்பல், இது மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல், 420 கும்பல். அந்த கும்பலுக்கு தலைவன் இந்த மாவட்டத்தில் இருக்கான். அதனாலதான் 10 ரூபாய் பாலாஜி சொல்றேன் நான். இதெல்லாம் ஒரு கும்பல், கொள்ளக்கார கும்பல், எல்லாரும் கும்பல், கொள்ளடிக்கிற கும்பல், எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. போதும்பா, 5 ஆண்டு காலம் இவர்கள் தமிழ்நாட்டை சீரழித்து, நாசப்படுத்தி, சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து, சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து. இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தான் கஞ்சாவுடைய தலைநகரம். எல்லா கிராமத்திலும் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், பென்டனைல், மித்தைலாம்பிட்டமின், LSD போன்ற அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் விற்கிறாங்களோ அத்தனையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா குக்கிராமத்தில் விற்கிறாங்கன்னா இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி எங்கேயாவது இருக்குமாயா? தரங்கட்ட கேடு கட்டார் ஆட்சி.